ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம நருட்டோ சீரிஸ்ல இது வரைக்குமே காட்டப்படாம வெறும் வாய் வார்த்தையாலே சொல்லப்பட்ட டாப் 5 ஃபைட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க. அதுல 5வது இடத்துல வந்து நம்ம ஒயிட் ஃபேங்குக்கும் சாசோரியோட பேரண்ட்ஸுக்கும் நடந்த இந்த ஒரு பேட்டில் தான் இருக்கு. இந்த ஒரு ஃபைட்டை காட்டியிருந்தா உண்மையா அல்டிமேட்டா இருந்திருக்கும். ஏன் சொல்றேன்னா, நம்ம ஒயிட் ஃபேங் எந்த மாதிரி ஃபைட் பண்ணுவாரு, எந்த மாதிரியான ஜுட்ஸுலாம் யூஸ் பண்ணுவாருன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சிருக்கு. அதோட நம்ம ஒயிட் ஃபேங்கை பத்தி வெறும் வாய் வார்த்தையாலே சொன்னதுக்கே நம்ம ஒயிட் ஃபேங்க்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல வந்து நம்ம மினாட்டோ விசஸ் 1000 ஸ்டோன் சினோபி ஃபைட் தான் இருக்கு. இந்த ஒரு ஃபைட்ல வந்து நம்ம மினாட்டோ வந்து 1000 சினோபிஸ் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சிருப்பாரு. நம்ம மினாட்டோவை பார்த்து ஸ்டோன் வில்லேஜோட சுஷிக்காகவே ஆள விடுங்கடா, நாங்க வாரையே நிப்பாட்டிக்கிறோம்னு சொல்லிட்டு டேக் அடிச்சிருப்பாங்கன்னா பாத்துக்கோங்களேன் நம்ம தலைவன் அந்த இடத்துல எந்த மாதிரி சம்பவம் பண்ணிருப்பாருன்னு. அடுத்து நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல நம்ம செகண்ட் ஒக்காகையான டோபிராமா செஞ்சுக்கும் கோல்டன் சில்வர் பிரதர்ஸுக்கும் நடந்த இந்த ஒரு ஃபைட் தான் இருக்கு. இந்த ஒரு ஃபைட்ல தான் நம்ம டோபிராமா வந்து இறந்து போயிருப்பாருன்னு சொல்றதை விட அவரோட உயிரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாரு அவரோட டீம்மேட்ஸுக்காக. அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம கோல்டன் சில்வர் பிரதர்ஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களால 9 சக்கரா யூஸ் பண்ண முடிஞ்சிடும். மேபி அதனால கூட நம்ம டோபிராமா டிஃபீட் ஆயிருக்கலாம். அடுத்து இவரை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல ஹசிராமா செஞ்சுக்கும் அகாட்சுகி மெம்பரான காக்குசுக்கும் நடந்த இந்த ஒரு பேட்டில் தான் இருக்கு. இந்த ஒரு பேட்டில்ல காக்குசு வந்து நம்ம ஹசிராமா வந்து துவச்சு தொங்க விட்டுருப்பாரு தான் நான் நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, நம்ம ஆசுமாவை கொண்டதுக்காக நம்ம கக்காசியோட டீமும் சிக்கமாரோட டீமும் வந்து ரிவெஞ்ச் எடுக்க போயிருப்பாங்க. அந்த ஒரு இடத்துல வந்து நம்ம கக்காசியோட ஹெட் பேண்டை பார்த்து காக்குசு மிரண்டு போயிருப்பான். ஏன்னா நம்ம ஹசிராமா இருந்த காலகட்டத்தில் நம்ம ஹசிராமா கொள்றக்காண்டி நம்ம காக்குசு அனுப்பியிருப்போம். அப்போ ஹசிராமாக்கும் காக்குசுக்கும் நடந்த பேட்டில் வந்து நம்ம காக்குசு உயிர் பொழைச்சா போதுண்டான்னு துண்டக்கான துணியை கடன்னு ஓடி வந்திருப்பான். இதை பத்தி நம்ம காக்குசுவே ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பான். அடுத்த ஃபைனலா நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1ல மைட் காயோட அப்பா மைட் டெய்யுக்கும் மிஸ்டி வில்லேஜ் சேர்ந்த 7 ஸ்குவாட் மேன் குரூப்புக்கு நடந்த இந்த ஒரு ஃபைட் தான் இருக்கு. இந்த ஒரு ஃபைட்ல நம்ம மைட் டெய் வந்து 18 கேட்ட ஓபன் பண்ணி அவங்க கூட ஃபைட் பண்ணியிருப்பாரு. அந்த ஃபைட்ல 4 பேர்த்த கொண்டு தான் நம்ம தலைவன் இறந்து போயிருப்பாரு. இந்த ஒரு ஃபைட்டை காட்டியிருந்தா உண்மை அல்டிமேட்டா இருந்திருக்கும். ஏன் சொல்றேன்னா, நம்ம மதரா விசஸ் மைட் காய் ஃபைட் மாதிரி தான் இருந்திருக்கும். மேபி அதை விட தரமான ஃபைட்டாவே இருந்திருக்கலாம்.